நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கறதே அந்த லேண்ட் ஏரியா தான். எவ்வளவு சார் லேண்ட் ஏரியா அப்படின்றது தான் முத கேள்வியா இருக்கு. இந்த வீடு அரை கிரவுண்ட் லேண்ட் ஏரியாங்க. 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால அமைஞ்சிருக்க இந்த வீடு தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த வீடு அமைஞ்சிருக்க லொகேஷன் நம்ம குடுவாஞ்சேரியில. எண்ணற்ற மக்கள் குடுவாஞ்சேரி பக்கம் வீடு தேடி வந்துகிட்டு இருக்காங்க வாரம். ஏன் குடுவாஞ்சேரி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க பட்ஜெட் விலையில வீடு கிடைக்கும். ரெண்டாவது சிட்டிக்கு ஒட்டனாப்புல அமைஞ்சிருக்கிற ஒரு ஏரியா. அது மட்டும் இல்லாம தாம்பரத்தை அடுத்துள்ள மிகப்பெரிய ஜங்ஷனும் இந்த குடுவாஞ்சேரி தானுங்க. சரி, நம்ம சைட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடுவாஞ்சேரியில வெஸ்ட் குடுவாஞ்சேரியில மாடம்பாக்கம் சைடு தான் அமைஞ்சிருக்கு இந்த அரை கிரவுண்ட் லேண்ட் ஏரியால இருக்க இந்த 2 BHK இண்டிவிஜுவல்ஸ் ப்ராஜெக்ட்டுங்க. இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிறது 2 வீடு தான். அதுல ஒன்னு வித்து போச்சு, அதுல ஆளுங்களும் வந்தாச்சு. இன்னும் ஒரு வீடு மட்டும் தான் இருக்கு. எலிவேஷன் கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன், பார்க்கவே யூனிக்கா ராயலா இருக்கும். யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே பக்கா குவாலிட்டியான மெட்டீரியல். காஸ்ட்லியான கேட்டு. இப்போ நம்ம கேட்டை ஓபன் பண்ணியாச்சு. கவர்டு கார் பார்க்கிங் ஏரியாவை பார்க்குறோம். கார் பார்க்கிங் ஃபுல்லாமே ஃப்ளோரிங்ல டைலு, படிக்கேட்டு கீழே உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷனு. இதெல்லாம் தாண்டி இந்த வீடு நிறைவா இருக்க காரணம் இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா தான். கரெக்டா 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. பில்டப் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் கிடைச்சிருங்க. ரைட் சைட்ல செட் பேக் இருக்கு, பேக் சைட்லயும் செட் பேக் வரும். கார் பார்க்கிங்ல ஃப்ளோரிங்ல மட்டும் டைல்ஸ் இல்லாம எல் ஷேப்ல ஃபுல்லாவுமே டைல்ஸ் கொடுத்துருக்கிறது. இந்த வீடு 10ல ஒரு வீடா தெரியாதுங்க. கண்டிப்பா குவாலிட்டியா நிறைய விஷயங்கள் பண்ணிருக்குது. பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ற முடிஞ்ச வரைக்கும். 2 ஸ்டெப் கொடுத்திருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கிள் கிரானைட்ல கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 ஃப்ரண்ட் ஸ்டைல் விண்டோ கொடுத்திருக்கிறது. சேஃப்டிக்கு கிரில் கேட் ஃப்ரண்ட்ல பெருசாவே கொடுத்தாச்சு. இந்த வீட்டோட அட்வான்டேஜ் இந்த ஹால் தான். 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா அப்படின்றதுனால வீட்டுக்குள்ள அமைஞ்சிருக்க ஹால் அவ்வளோ பெருசா இருக்குங்க. ஹால் மட்டும் இல்லாம செப்பரேட்டா இந்த வீட்டுக்கு டைனிங் ஏரியாவும் கிடைச்சிருது. அதுவும் பெரிய டைனிங் ஏரியா கிடைச்சிருது. வீட்டுக்குள்ள என்டர் ஆகிறோம். அதோ அந்த எல் ஏரியா, இந்த கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சோஃபாக்கான ப்ரொவிஷன் பிளான் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் வால்ல உங்களுக்கு டிவிக்கான ப்ரொவிஷன். ஹாலோட சைஸ் கிட்டத்தட்ட இதுவே 400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கவரேஜ் வந்துருங்க. என் குடும்பம் பெருசு சார், எப்பவுமே மோஸ்ட்லி ஹால்ல தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். கண்டிப்பா அதனால ஹால் ஏரியா பெருசா வேணும். முடிஞ்சா செப்பரேட்டா டைனிங் ஏரியா இருந்தா நல்லா இருக்கும்னு பார்த்துட்டு இருக்கவங்க இந்த வீட்டை மிஸ் பண்ணிடக்கூடாது. டிவிக்கான பாயிண்ட் இதுதான். பாருங்க நீங்க அந்த விசாலமான ஹால்ல 2க்கு 4 வெர்டிஃபை டைல் யூஸ் பண்ணிருக்குது. அந்த ஹாலுக்கான ஃபுல் வியூ நீங்க பாக்குறீங்க. பெரிய சைஸ் ஹால். இதெல்லாம் சின்னது இல்ல மீடியம் சைஸ்ல யாருமே சொல்ல முடியாது. செம்ம ஸ்பேஷியஸாவே இருக்கும். பாருங்க, ஹாலுக்கு பக்கத்துல செப்பரேட் டைனிங் ஏரியா இங்க கிடைச்சது நமக்கு. சோ சோஃபாக்கும் டிவிக்கும் இன் பிட்வீன்ல நீங்க டைனிங் ஏரியா போட்டு யூஸ் பண்ணாம அழகா கிச்சன் போற வழியில இந்த ஏரியாவை கிட்டத்தட்ட இதுவே 100 ஸ்கொயர் ஃபீட் வருவாங்க. இந்த ஏரியாவை டைனிங் ஏரியாவை நீங்க யூஸ் பண்ணலாம். பக்கத்திலே உங்களுக்கு பெரிய வாஷ் பேஷன் பேரிவேர் பிராண்ட்ல போட்டு கொடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம வீட்டு லேடிஸ்க்கு முக்கியமான ஒரு ஃபேக்டர் ஆகிய கிச்சன் பெரிய கிச்சனுங்க. உங்களுக்கு 3 ஷெல்ஃப் ஏரியா வந்துருது. மக்களே இந்த காலகட்டத்தில் ஒரு ஷெல்ஃபே கொடுக்க மாட்டாங்க பில்டர்ஸ். இங்க 3 ஷெல்ஃப் ஏரியா வந்துருது. போதும்ன்ற அளவுக்கு மளிகை சாமான் ஐட்டம்ஸ் அது இதுன்ட்டு தாராளமா அடுக்கி கொள்ள முடியும். பக்கத்துல வீடுகளை உங்களால பார்க்க முடியுங்க. நான் இருமும் ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்க. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 1200 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பில்டப் ஏரியா வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஆக்சுவலி இந்த வீடு ப்ராப்பர் சவுத் ஃபேசிங் வீடு. நம்ம வீட்டு லேடிஸ்க்கு எது எப்படி இருக்கோ இல்லையோ, கண்டிப்பா கிச்சன் பெருசா இருக்கணும். முக்கியமா காத்தோட்டமோ வெளிச்சமாவும் இருக்கணும். கண்டிப்பா கிச்சன்ல சர்வீஸ் ஏரியா இருந்தா ஆடட் அட்வான்டேஜ் தான். வந்து பாருங்க அந்த சர்வீஸ் ஏரியாவோட அட்வான்டேஜ் என்னன்ட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்ப இருக்க சம்மர் டைம்ல அடிக்கிற வெயில்ல அடுப்புல நின்று வேலை செய்யறவங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும் கஷ்டம் என்னன்ட்டு. உண்மையிலேயே கிச்சன்ல சர்வீஸ் ஏரியா அப்படி இருந்துச்சுன்னா காத்தோட்டமா இருக்கும். அட்லீஸ்ட் வேலை செய்யறவங்களுக்கு கொஞ்சம் காத்தோட்டமா இருந்தா அவங்கள ஃப்ரீயா வேலை செய்ய முடியும். அதனாலதான் கிச்சன் ஏரியால சர்வீஸ் ஏரியா மஸ்ட். ஓகேங்களா? சோ டைனிங் ஏரியாக்கு பக்கத்துல இங்க காமன் வாஷ்ரூம் பார்த்திருப்பீங்க. இப்போ நம்ம கார் பார்க்கிங்க பார்த்து முடிச்சாச்சு, ஹால் பார்த்து முடிச்சாச்சு, செப்பரேட் டைனிங் ஏரியா பார்த்து முடிச்சாச்சு, கிச்சன் பார்த்தாச்சு, கிச்சன்ல சர்வீஸ் ஏரியா பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது 2 பெட்ரூம் பார்க்க போறோம். ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ல அட்டாச்ட் ரெஸ்ட் ரூம் இருக்கு. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். சோ காமன் ரெஸ்ட் ரூம் டைனிங் ஏரியா பக்கத்துல வந்துரும். சோ ஹால்ல இருக்கவங்களுக்கு அங்க டைனிங் ஏரியால உங்களுக்கு வாஷ்ரூம் இருக்கிறது டிஸ்டர்பன்ஸாவே இருக்காது. முக்கியமான ஃபேக்டர் அது. சரிங்களா? சோ இது ஒரு பெட்ரூமுங்க. இதுலயுமே டிஃபால்ட்டா டபுள் ஷெல்ஃப் கொடுத்தாச்சு, லாஃப்ட் மேல கொடுத்தாச்சு. நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க இந்த வீட்ல கிச்சன்லயும் 3 ஷெல்ஃப் இருக்கு, 2 பெட்ரூம்லயும் 2 ஷெல்ஃப் இருக்கு. டபுள் சைடு லாஃப்ட் கிச்சன்ல இருக்கு. செம்ம குவாலிட்டியா பண்ணிருக்காங்களே அப்படின்னுட்டு உண்மையாவே குவாலிட்டியா தான் பண்ணிருக்கு. இந்த வீட்டோட ரேட்டுமே ரொம்ப ரீசனபிள் ரேட்டு. ஆஃப் கிரவுண்ட் லேண்ட் ஏரியால கட்டப்பட்டிருக்க இந்த வீட்டோட ரேட்டு 56 லட்சம் மட்டுமே. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் குடுவாஞ்சேரியில அரை கிரவுண்ட் லேண்ட் ஏரியால கட்டப்பட்டிருக்க வீடு, அதுவும் இவ்வளவு குவாலிட்டியா பண்ணிருக்கிறதுனால கொடுக்க ரேட்டு 56 லட்சம் தான். சொல்ற ரேட்டே ரீசனபிளா இருக்கிறதுனால பெரிய நெகோசியேஷன் இருக்காது. இட்ஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஓகேங்களா? திரும்ப சொல்ற நெகோசியேஷன் பெருசா இருக்காது மக்களே. சோ இந்த வீடு 56 லட்சம் மட்டும் தான். குடுவாஞ்சேரி GST ரோட்ல இருந்தும் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் கரெக்டா வெறும் 3 கிலோமீட்டர்ஸ் அமைஞ்சிருக்கிறது இந்த வீடு. நியர்பை பஸ் ஸ்டாப் அண்ட் மெயின் ரோட் 600 மீட்டர்ஸ் மட்டுமே. சோ கவர்ட் கார் பார்க்கிங் திரும்ப வந்தாச்சு. வீட பார்த்து முடிச்சாச்சு நீங்க. சோ ப்ராப்பர் டபுள் பெட்ரூம் வீடு சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட ரேட் 56 lakh, ஸ்லைட்லி நெகோஷியபிள். அப் டு 80 to 90% வரைக்கும் பேங்க் லோன் அவைல் பண்ணி தரலாம். திரும்பவும் சொல்லிடுறேன், இந்த வீடு குடுவாஞ்சேரியில
வெஸ்ட் குடுவாஞ்சேரியில இருக்கு. ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஸ்டேஷன் வந்து கரெக்டா 3வது கிலோமீட்டர்ல. உடனே ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு நாளைக்கே வந்து பாருங்க. நாளைக்கு சண்டே மிஸ் பண்ணாதீங்க. நார்த் ஃபேசிங்ல எதனா வீடு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல 63 லாக்ல நார்த் ஃபேசிங்ல ஒரு வீடு இருக்கு. நான் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு அது வந்து பாருங்க. வீடியோக்கு லைக் கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from GS.